ஜனவரி 6 திருக்காட்சி விழா. அராபியா, கல்தேயா அல்லது பாரசீகம் இந்த நாடுகளிலிருந்து ஞானிகள் வந்திருக்கலாம். கஸ்பார், மெல்கியோர், பல்தசார் என்பது அவர்களது பெயர்கள் என பரம்பரை கூறுகிறது. யாக்கோபிலிருந்து ஒரு விண்மீன் உதிக்கும் எனும் இறைவாக்கும், பாபிலோனியாவில் இறைவாக்கினர் தானியேல் உரைத்த இறைவாக்கும் கிழக்கத்திய நாடுகளில் பரவியிருந்தது. புதிய விண்மீன் கீழ் திசையில் தோன்றியதும் மெசியா பிறந்துவிட்டார் என ஞானிகள் அறிந்து உடனே புறப்பட்டனர். விண்மீனை பின் சென்று அவர்கள் பெத்லகேமை அடைந்தார்கள். வீட்டிற்குள் போய் பிள்ளையை அதன் தாய் மரியாளுடன் கண்டு தெண்டனிட்டு வணங்கினர். தம் பேழைகளை திறந்து பொன்னும் தூபமும் வெள்ளைப்போளமும் அவருக்கு காணிக்கையாக செலுத்தினர். பலர் விண்மீனைக் கண்டனர். நம் ஞானிகள் மட்டும் வரப்பிரசாத ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து இடையூறுகளை பொருட்படுத்தாமல் புறப்பட்டு போய் ஒப்பற்ற சன்மானம் அடைந்தனர். கடவுளது அழைப்பின் குரலுக்கு அவர்கள் உடனே கீழ்ப்படிந்தனர். தங்கள் நாடு திரும்பியதும் தாங்கள் கண்டு வணங்கிய உலக இரட்சகரை பற்றி அவர்கள் நிச்சயமாக பிறருக்கு அறிவித்திருப்பார்கள்.